நாட்டு மக்களிடையே வேற்றுமையை விதைத்து பிரிவினை அரசியலை நடத்த வேண்டாம் என்று ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் அரசியல் கட்சிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தேர்தல்களில் அரசியல் கட்சிகளிடையே நிலவும் பிரச்சாரங்கள் கட்சி சார்ந்து இருப்பதை விடவும் தனிப்பட்ட தாக்குதலாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியர்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு கொண்டு சேர்க்கும் மிகச் சிறந்த பணியை தமிழ் ஊடகங்கள் மேற்கொண்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்திற்கு எதிரான செய்திகள் என மடானி அரசு கருதவில்லை என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து மக்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் மக்களோடு மக்களாக நாம் செயல்படும் ஊடகங்களையும் பின்தொடர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலில் பேராசிரியர் ராமசாமி தலைமையிலான உரிமை கட்சி 2 சட்டமன்றங்களில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் ராமசாமி அறிவித்துள்ளார். பெரிகாத்தான் ஆதரவு கட்சியாக இருக்கும் உரிமை கட்சி தேர்தலில் மம்பாவ் சட்டமன்றத்திலும் சிரம்பாஞ்சயா சட்டமன்றத்திலும் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக ராமசாமி அறிவித்துள்ளார். மம்பாவ், சிரம்பாஞ்சயா ஆகிய 2 சட்டமன்றமும் டிஏபி கட்சியின் வசம் உள்ளது. கடந்த 2023 நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் சிரம்பாஞ்சியா சட்டமன்றத்தில் டிஏபி கட்சியின் குணசேகரன் பழனிசாமி 17,080 வாக்குகள் பெற்று பெரிகாத்தான் வேட்பாளரை தோற்கடித்தார். மம்பாவ் சட்டமன்றத்தில் டிஏபி கட்சியின் யாப் யூ வெங் 17,039 வாக்குகளை பெற்று பெரிகாத்தான் வேட்பாளரை தோற்கடித்தார். ஹம்சா ஜைனுடீன் எதிர்க்கட்சி தலைவராக அதிகாரப்பூர்வமாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் இதனை அறிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் அமர் சம்சூரி முக்தாருக்கு பதிலாக ஹம்சா தேர்ந்தெடுக்கப்பட்டதாக ஜொஹாரி கூறினார். 2022 பொது தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய ஹம்சா பெசாத்து கட்சிக்குள் ஏற்பட்ட உட்கட்சி குழப்பங்களுக்கு மத்தியில் ஏப்ரல் மாதம் அப்பதவியில் இருந்து விலகினார். இதனைத் தொடர்ந்து பெரிகாத்தான் நேஷனல் தலைவரும் திரங்கானு மந்திரி பசாருமான சம்சூரி அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டார். பிப்ரவரியில் பெசாத்து கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சி அணிக்குள் நிலவிய நிச்சயமற்ற நிலைக்கு பிறகு ஹம்சா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பெசாத்து மற்றும் பாஸ் கட்சிகளுக்கு இடையே நிலவும் பதட்டங்களுக்கு மத்தியில் பெரும்பாலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு உள்ளது என்ற கேள்விகளை இந்த விவகாரம் எழுப்பியுள்ளது. சனிக்கிழமை ஹம்சா எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டதை உறுதி செய்து முஹிதீனின் இருக்கை உட்பட மக்களவையின் இருக்கை ஏற்பாடுகளில் மாற்றங்களை கோரி பெசாத்து தலைவர் முஹிதீன் யாசினிடமிருந்து தனக்கு ஒரு கடிதம் வந்ததாக ஜொஹாரி தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதம் மக்களவை கூடிய போது ஜி பிரிவில் ஹம்சாவிற்கு அருகில் அமர்ந்திருந்த முஹிதீன் தற்போது இ பிரிவில் ராஜி ஜெடினுக்கு அருகில் அமர்ந்துள்ளார். ஜொகூர் தேர்தலில் மலேசிய பெர்சாமா கட்சியின் சார்பில் வேட்பாளர்களாக போட்டியிட மொத்தம் 73 பேர் தாங்களாகவே முன்வந்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ரவிசி ரம்லி தெரிவித்துள்ளார். இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்களின் பட்டியல் இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்று ரவிசி கூறினார். தங்களுக்கு சுமார் 73 விண்ணப்பங்கள் வந்துள்ளன என்றும் தேர்வு செயல்முறை முடிந்து விட்டதாகவும் அவர் கூறினார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வேட்பாளர்களை அறிவித்து அறிமுகப்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் செயல்முறையை பின்பற்ற விரும்புவதால் இந்த அறிவிப்பை தாங்கள் தாமதப்படுத்துவதாக அவர் கூறினார். வேட்புமனு படிவங்கள் மற்றும் வைப்புத் தொகை போன்ற அனைத்து விஷயங்களையும் முதலில் தாங்கள் முடிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இரண்டாவதாக, இது ஒரு உத்தியும் கூட. மற்ற கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவிப்பதில் மும்முரமாக உள்ளன. எனவே அனைத்தும் இறுதி செய்யப்படும் வரை காத்திருந்து தங்கள் அறிவிப்பை கடைசியாக வெளியிடுவோம் என்று அவர் கூறினார். அதிலும் ஒரு ஆச்சரியமூட்டும் அம்சம் உள்ளது என்றும் நேற்று பகாங் இந்திரா மக்கோத்தாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். கட்சி தனித்து போட்டியிடும் முடிவு குறித்து பேசிய ரவிசி ரம்லி, ஜொகூர் தேர்தலில் முடிவு பெர்சாமாவின் திசையை மாற்றாது என்று கூறினார். பல்வேறு மக்கள் தொகை குழுக்களிடையே வாக்காளர் ஏற்புத்தன்மையை மதிப்பிடுவதற்கு கட்சிக்கு தனக்கென சொந்த உள் அளவுகோல்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பெரிகாத்தான் நேஷனல் பெர்சாத்துவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்றும் கூட்டணியில் உள்ள அனைத்து உறுப்பு கட்சிகளுக்கும் சொந்தமானது என்றும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். பெரிகாத்தான் நேஷனல் லோகோவை பயன்படுத்துவது தொடர்பாக பெர்சாத்து கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ அமத் ஃபைசால் அசூமோவின் கருத்துகளுக்கு பதிலளித்த துவான் இப்ராஹிம், பெர்சாத்து பெரிகாத்தான் நேஷனலை அதன் ஒரே டொமைனாக கருதக்கூடாது என்று தெரிவித்தார்.
பரிகாத்தா நேஷனல் பெர்சாத்துவுக்கு சொந்தமானது அல்ல. இது பாஸ், கராக்கான் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MIPP போன்ற அனைத்து பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர் கட்சிகளுக்கும் சொந்தமானது என்று அவர் கூறினார். பாஸ் கட்சி பெர்சாத்து கட்சியுடனான தனது அரசியல் ஒத்துழைப்பை மட்டுமே முடித்துக் கொண்டதே தவிர பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுடன் அல்ல என்று அவர் தெரிவித்தார். சபா சண்டகான் புலாவ் நுனியான் கடற்பரப்பில் மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் கடலில் விழுந்த 5 மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணி அளவில் மீன்பிடிக்க சென்ற 38 முதல் 59 வயதுடைய 5 பேர் மாலையில் கரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பலத்த அலைகள் தாக்கியதில் அவர்களின் படகு கவிழ்ந்து மூழ்கியது. இதனால் அவர்கள் அனைவரும் கடலில் தூக்கி எறியப்பட்டனர். இந்நிலையில் அவசர சிக்னல் அனுப்பப்பட்டு மாலை 5:15 மணிக்கு சம்பவம் குறித்து கடல்சார் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களை தேடுவதற்கு சிறப்பு குழு அனுப்பப்பட்டதாக சண்டகான் கடல்சார் இயக்குனர் முகமது சுகைரி ஹுசைன் தெரிவித்தார். மீட்கப்பட்டவர்கள் மேலதிக பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ரேபிட் கேயில் 150 ரிங்கிட் விலையில் ஒரு டிஜிட்டல் மாதாந்திர பயண அட்டையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது பயணிகளுக்கு அதன் ரயில் மற்றும் பேருந்து வழித்தடங்களில் வரம்பற்ற பயணங்களை வழங்குகிறது. ரேபிட் கேயில் இந்த ரேபிட் மாதாந்திர பயண அட்டையை இப்போது டச் அண்ட் கோ வாலெட் செயலி மூலம் நேரடியாக வாங்கலாம் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த அட்டை தொடர்ச்சியாக 30 நாட்களுக்கு செல்லுபடியாகும் என்றும், மேலும் இது குடிமக்கள் அல்லாதவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உட்பட அனைத்து பயனர்களுக்கும் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் பயண அட்டையை வாங்க பயணிகள் நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் எனப்படும் NFC வசதி கொண்ட ஸ்மார்ட் போனை பயன்படுத்த வேண்டும். மேலும் தங்களது டச் அண்ட் கோ வாலெட் செயலி அண்மைய பதிப்பிற்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ரேபிட் கேயில் நிலைய கவுண்டர்களில் நேரடி பயண அட்டைகள் தொடர்ந்து கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அட்டை MRT, LRT மோனோரயில், சன்வே PRT, ரேபிட் கேயில் பேருந்து மற்றும் LRT இணைப்பு பேருந்து வழித்தடங்களில் வரம்பற்ற பயணத்தை அனுமதிக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.